குவிஸ்ல ரூஃபோடைய மூவ்மெண்ட்டை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இதை வந்து நீங்க ஒரு டவர் போன்ற அமைப்பில் இருக்க பீஸும் கூட நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம தமிழ்ல யானைன்னு சொல்லுவோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் பண்ணும். மேல கீழே லெஃப்ட் ரைட் எல்லா டைரக்ஷனாலும் மூவ் பண்ணும். பட் வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் மூவ் பண்ணும், டைகனலா போக முடியாது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் வந்து அது போற வழியில இருக்குன்னா இதனால ஜம்ப் பண்ணினா போக முடியாது, அது வரைக்கும் போயிட்டு நின்னுடும். இது ஆப்ஷனல் பீஸா இருந்தா கேப்சர் பண்ணிடும். ஓகேங்களா? இது வந்து ஃபைல்ஸ் அண்ட் ரேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்டாக் அண்ட் டிஃபென்ஸ் எல்லாருக்கும் வந்து பயன்படும். முக்கியமா பாத்தீங்கன்னா இதனுடைய பவர் நீங்க ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ண எது பாத்தீங்கன்னா இதை வந்து நீங்க ஒரு ஓப்பன் ஃபைல வச்சாதான் யூஸ்ஃபுல்லா அமையும். இன்னைக்கு நாம செஸ்ல இருக்க பிஷப்போட மூவ்மெண்ட்டை தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். பிஷப்னா ஒண்ணும் இல்ல, தமிழ்ல இருக்க மந்திரின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் தான். பிஷப் வந்து எல்லா டயகனல்ஸையும் மூவ் பண்ண முடியும். அதாவது கிராஸ்ல மட்டும் தான் பிஷப்ன்றது மூவ் செய்யும். நடுவில் ஏதாவது பீஸ் வந்து மறைச்சுன்னு இருக்குன்னா அதனால வந்து மூவ் பண்ண முடியாது. இதுக்கும் அந்த ஜம்ப் பண்ற திறன் கிடையவே கிடையாது. சோ முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் அப்புறம் டார்க் பாய்ஸ்ன்னு இருக்கும் செஸ்ல. சோ ஒயிட் பிஷப்னா அந்த ஒயிட் டயகனல் அந்த கிராஸ்ல மட்டும் தான் அவரோட மூவ் பண்ண முடியும். இதே வந்து ஒரு டார்க் பிஷப்னா அந்த பிளாக் டயகனல்ஸ்ல தான் அவரோட மூவ் பண்ண முடியும். செஸ்ல குயினோடைய மூவ்மெண்ட், அதாவது தமிழ்ல ராணின்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ உங்களுக்கு தெரியுமா நாம ஏன் ஃபர்ஸ்ட் ரூக் அடுத்ததான் பிஷப் இதோட மூவ்மெண்ட்ஸ் தான் போடணும்னு சொல்லிட்டு. சோ குயினோட மூவ்மெண்ட்ன்றது ரூக் பிளஸ் பிஷப். சோ புரியலையா? சிம்பிள் தான். ரூக் வந்து ஸ்ட்ரைட்டா மூவ் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பிஷப் டயகனலா மூவ் பண்ணும். சோ காம்பினேஷனா குயின் என்னது? ஆப்வியஸ்லி இதுதான் வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் இந்த செஸ் போர்டு. ஓகேங்களா? எல்லா டைரக்ஷன்லயும் எத்தனை மூவ்ஸ்னா நேராவோ சைடாவோ இதெல்லாம் மூவ் பண்ண முடியும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம செஸ்ல கிங்குடைய மூவ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். சோ கிங்னா ராஜா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கிங்கோட மூவ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லயும் ஒரு ஸ்டெப் தான் நகர முடியும். சோ ஏன்னா சிம்பிளா இருக்குன்னு பாத்தீங்களா? சோ குயின்ன்றது மோஸ்ட் பவர்ஃபுல் பீஸ் இந்த செஸ் போர்டா இருந்தாலுமே கிங் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீஸ், அவர் வேல்யூபிள் பீஸ் இந்த செஸ் போர்டு. ஏன்னா கிங் நீங்க லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கேமே ஓவர் ஆகிடும். குயின் நீங்க லாஸ் பண்ண கூட திரும்பி ரீகெயின் பண்ண முடியும். நைட், அதாவது குதிரையோட மூவ்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ நைட்ன்றது எல் ஷேப்ல மூவ் ஆகும். இதுக்கு இருக்க ஸ்பெஷல் எபிலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா இது வந்து இன்னொரு பீஸை தாண்டி சொல்ற பவர் இருக்கு. ஸோ எல் ஷேப் வந்து இனிஷியல் டேஸ்ல உங்களுக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். சிம்பிள் தான். ரெண்டு ஸ்டெப்ன்றது நேராவோ இல்ல வந்து பர்பெண்டிகுலரா மூவ் பண்ண போறீங்க. நீங்க நேரா மூவ் பண்றீங்கன்னா இன்னொரு ஒரு ஸ்டெப் வந்து பர்பெண்டிகுலரா மூவ் பண்ணணும். இல்ல ப்ரோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு ஸ்டெப் பர்பெண்டிகுலரா மூவ் பண்ணா இன்னும் வந்து மேலேயோ கீழே வந்து நீங்க மூவ் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நைட்டுக்கும் பேசிக்கா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம எல்னு சொல்றோம். ஸோ எல் வந்து நீங்க எப்படி போடலாம்? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய கோடு போட்டு சின்ன கோடு போடலாம். இல்லைன்னா வந்து நீங்க இந்த கீழே இருந்து எல் போடுங்க, கீழே பெரிய கோடு போட்டு மேலே சின்ன கோடு. ஸோ சிம்பிளா எல் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பழக உங்களுக்கு வந்து நைட் மூவ்ன்றது ஈஸியாக மாறிடும். செஸ்ல பான், அதாவது சிப்பாயோடைய மூவ்மெண்ட் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ போர் தளத்துல எப்படி சிப்பாய்கள் முன்னோக்கி சென்றுகிட்டே இருப்பாங்களோ அதே போலதான் செஸ் போர்டுமே. பான்ஸால பின்னாடி வர முடியாது, ஒன்ஸ் முன்னாடி போயிட்டா அவ்வளவுதான். அதே போல பானுக்கு ஃபர்ஸ்ட் மூவ்ன்றது ஸ்பெஷல். இப்ப செகண்ட் ரேங்க் ஒயிட்டா இருந்தா பிளாக் ஆனா 7th ரேங்க். ஸோ அங்க இருக்கும்போது அவங்களால வந்து 2 ஸ்டெப்ல வந்து மேக் பண்ண முடியும் அவங்களுடைய மூவ்ல. இல்ல ப்ரோ நான் வந்து ஒரு ஸ்டெப் மூவ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் 2 ஸ்டெப் போக முடியும்னு கேட்டா முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அந்த பான் வந்து போர்டில் எடுத்து வைக்கிறாங்கன்னா அவங்க 2 ஸ்டெப் பண்ணலாம், அதை தவற விட்டுட்டீங்கன்னா பண்ண முடியாது. இன்னைக்கு நாம பானுடைய கேப்சரை பத்தி தான் பார்க்க போறோம். ப்ரீவியஸ் வீடியோ பான் மூவ்மெண்ட் போட்டுக்கும், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. பான்ன்றது ஸ்ட்ரைட்டா தான் நகரக்கூடியது. ஸோ அதனுடைய கேப்சர் மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? டயகனலா அது கேப்சர் பண்ணும். ஸோ நேரா போதுன்னா எதுக்கு ஒரு சிப்பாய் இருக்குன்னா அது வந்து இதுல வெட்ட முடியாது.
ஸோ இதே வந்து ரைட்டோ லெஃப்டோ வந்து டயகனலா ஒரு பீஸ் இருக்குன்னா அதை இதனால கேப்சர் பண்ண முடியும். சிம்பிள் திங் தான், பான் வந்து ஸ்ட்ரைட்டா நகரும், டயகனல்ல கேப்சர் பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ்ல பான் ப்ரமோஷனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். பான்ன்றது போர்டுடைய ஆப்போசிட் சைடுக்கு போயிருச்சுன்னா அது விரும்பின எந்த விதமான பீஸாலும் அதால மாற முடியும், எக்ஸப்ட் கிங் அண்ட் அதனால பானாவும் இருக்க முடியாது. ஸோ குயின், ரூக், பிஷப், நைட் இது போல எந்த விதமான பீஸா வேணாலும் அந்த பானால மாற முடியும். ஸோ புரிஞ்சுக்க நம்புறேன். ஒயிட்டா இருந்தீங்கன்னா 8th ரேங்க், இதே நீங்க பிளாக்கா இருந்தீங்கன்னா 1st ரேங்க். உங்களோட பான் வந்து சென்டா இருந்துச்சுன்னா நீங்க என்ன வேணாலும் பீஸா வேணா அதை மாத்திக்கலாம், எக்ஸ்க்ளூடிங் கிங் அண்ட் அதனால பானாவும் இருக்க முடியாது.